ஹாய் மக்கா, இது சண்டே விலாக். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா சர்ச் தான் போகிறது வந்து இருக்கிறதுலே ஒரு ஜாலியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்றைக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குயிக்காகவே நான் ரெடி ஆகிட்டேன். இல்லைனா கொஞ்சம் லேட்டாக தான் நான் போவேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஏர்லியராகவே கிளம்பி பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு நானும் அம்மாவும். என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னியில் நான் இப்போது ஏசாயா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் இன்னையோட எனக்கு ஏசாயா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏசாயா படிக்க பார்த்தீங்கன்னா எனக்கிட்டே வந்து ஜீசஸ் பேசுகிற மாதிரியே இருக்குது பார்த்துக்கோங்க. லிட்ரலாக அதில் நிறைய வேர்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ பயப்படாதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது எனக்கே சொன்ன மாதிரி தான் பார்த்துக்கோங்க இருக்குது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு ஏசாயா ஜேர்னி. ஸோ ஏசாயா முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். பாஸ்டர் பேச ஏனே தெரியல பார்த்துக்கோங்க. என்ன அறியாமே வந்து ஏதோ ஒரு உள்ள உறுத்தி வந்து கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மனசுக்குள்ளே ஏதோ சம்திங் உறுத்தும், அதனால ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு பாஸ்டர் பேச எனக்கு அழுகையாக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருந்துச்சு சில விஷயங்கள் வந்து பாஸ்டர் பேசும்போது. இன்றைக்கி என்ன வார்த்தையை வச்சு பாஸ்டர் வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருங்கள் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் இன்றைக்கி வந்து பாஸ்டர் பேசியிருந்தாங்க. இந்த வசனத்தை வச்சு தான் பேசியிருந்தாங்க. ஸோ காத்திருப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. காத்திருப்பது அப்படிங்கிறது காட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, காட் கிட்ட எனக்கு ஒரு விஷயம் தேவை, காட் கிட்ட எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, காட் கிட்ட எனக்கு ஒரு நீடு இருக்குது அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட அது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். எல்லாத்தையுமே அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிடுவேன். அவரோட ஃபீட்டில் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேனே தவிர மறுபடியும் அதை பற்றி நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னா, மறுபடியும் அந்த ப்ரேயரில் நான் அதை வைக்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு வாட்டி நம்ம காட் கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அகைன் அண்ட் அகைன்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாஸ்டர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், அதாவது ப்ரேயரில் பிரசங்கம் மூலமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் காத்திருங்கள் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, காத்திருப்பதற்கான மீனிங் என்னன்னா, அகெயின் அண்ட் அகெயின் ப்ரேயரில் நம்ம அவர் கூட பேசுகிற விஷயந்தான் வந்து காத்திருப்பதற்கான விஷயம். காத்திருங்க அப்படிங்கிறப்போ சும்மா ஜஸ்ட் வந்து ஹாயா அப்படி உட்கார்ந்துருக்கிறது வந்து காத்திருக்கிறது கிடையாது. தினம் அவரோட ப்ரேயரில் நம்ம வந்து காத்திருக்கணும். அதாவது அவரோட ப்ரேயரில் அவர்கிட்ட வந்து டெய்லி நம்ம கனெக்டடாக இருக்கிறது தான் வந்து அந்த காத்திருக்கிறதுக்கான மீனிங். ஜஸ்ட் நம்ம வந்து அவர்கிட்ட எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே விலகி போயிடக்கூடாது. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம அவர்கிட்ட வந்து கனெக்டடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் அதாவது ப்ரேயரை சொல்கிறாங்க. ஸோ ப்ரே வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்றைக்கி வசனம் மூலமாக, அதாவது பிரசங்கம் மூலமாக இன்றைக்கி சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப குத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். காலையில் சர்ச்சுக்கு போகும்போது என் முகம் எவ்வளோ பிரகாசமாக இருந்தது பார்த்தீங்களா. அப்படியே டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில். ஏதோ ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு இப்போ ஓப்பனாக உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் ஃப்யூச்சரில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப உறுத்திக்கிட்டு என் மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படி லிட்டரலாக உட்காந்து என்னை அறியாமே பைபிள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப பாரமாக இருந்தது என் மனசில். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பார்த்துக்கோங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட் ஆர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் உள்ளவங்க தான். இன்ஸ்டாகிராம் மூலமாக என்கிட்ட பேசி என்னோட காண்டாக்ட் நம்பர் அவங்க கேட்டாங்க. ஸோ அப்படி நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். ஒரு சிஸ்டர்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவங்க சடனாக வந்து எனக்கு கால் பண்ணிட்டு, ரம்யா நீங்கள் ஃப்ரீ தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமாம் சிஸ்டர் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்று அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ரம்யா நான் வந்து ரெகுலராக இப்போ வந்து சர்ச் போயிட்டுருக்கேன். அதாவது சண்டே மட்டும் தான் சர்ச் போகணும் அப்படின்னு இல்லாமல் எவ்ரிடே நான் வந்து சர்ச் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நான் தனியாக தான் சர்ச் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க தானே அப்படின்னு கேட்டாங்க. என்னோட வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து குறுக்க வந்து நிற்கவே மாட்டாங்க. அவங்களோட ஐடியாலஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்கள் அப்பாவோட ஐடியாலஜி பற்றி கேட்டிங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ப்ராட் மைண்டடாக கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது துளி கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட ஐடியாலஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி இருந்தாலுமே என்னோட நம்பிக்கை இது அப்படின்னு நான் சொல்லி போய் நின்னேன்னா, இதெல்லாம் நீ ஏன் நம்புற, இதெல்லாம் அப்படி ஆகும், இதெல்லாம் இப்படி ஆகும் அப்படின்ட்டு என்னோட நம்பிக்கையை வந்து குவெஸ்டின் பண்ணுற ஒரு பர்சன் எங்கள் அப்பா கிடையாது. எங்கள் அப்பா வந்து இதுதான்ப்பா என் நம்பிக்கை அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே கோ, நீ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன். ஸோ எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் நான் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிறேன்னு சொன்னால் கூட எங்கள் அப்பா கிட்ட வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. நான் ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகிறேன்னு சொன்னாலும் எங்கள் அப்பா கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், நம்மளோட நம்பிக்கையில் வந்து அவங்களோட ஐடியாலஜியை வந்து திணிக்காத ஒரு பர்சன். ஸோ அப்படி ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அம்மா பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும். நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக போடா அப்படின்னு தான்
சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஓகே போ நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அந்த அக்கா கிட்ட நான் இதுதான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அக்கா எனக்கு வந்து அப்படி வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பாக நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், இதில் எனக்கு வில்லிங்கானலாம் நீங்கள் கேட்க வேண்டாம், கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து பாஸ்டர் பேசினதுமே வந்து ஜெபத்தை வச்சு தான் பேசினாங்க. ஜெபம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். ஜஸ்ட்டு சும்மா எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க நானும் பைபிள் படிக்கிறேன், எல்லாரும் பாட்டு பாடுறாங்க நானும் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம ஒரு விஷயம் பண்ணாமல் காட்காக நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஹார்ட்ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம காடுக்காக என்ன பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஜெபம் அப்படிங்கிறது தான் வந்து காட் கிட்ட டைரெக்டாக நம்ம பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். கரெக்டாக நம்ம வந்து காட் கிட்ட ரொம்ப கனெக்டடாக உண்மையாகவே வந்து நான் பைபிள் படிக்கும்போது எந்த அளவுக்கு கனெக்டடாக எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறத தாண்டி பைபிள் படித்ததுக்கப்புறமா அந்த வேர்சஸை வச்சு நான் காட் கிட்ட பேசும்போது எனக்கு ரியலாகவே நான் வந்து காடோட பேசுகிற அந்த கனெக்ஷனை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஜெபத்தோட வேல்யூவை தான் வந்து இன்றைக்கி பாஸ்டரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த சிஸ்டரும் எனக்கு ஃபோன் பண்ணி பாப்பா வரீங்களா அப்படின்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகி போச்சு. ஓகே கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய சர்ச் vlog வரும், அதாவது என்னோட ப்ரேயர் ஜேர்னி கண்டிப்பாக இனிமேல் அடுத்தடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட அகைன் நல்லா தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னி வந்து அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளை வந்து எனக்கு மொத்தமாக முடிக்கணும்ப்பா, எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாட்களில் லிட்டரலாக 1 month முடிஞ்சு நம்ம இப்போ 2nd monthல ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஐ வாண்டட் டு டாக் வித் காட் அந்த மாதிரி மாறிடுச்சு. எனக்கு வந்து கடவுளோட பேசணும், எனக்கு அவரோட கனெக்ஷன் எனக்கு வேணும், அந்த மாதிரி என்னோடய ட்ராவல் வந்து மாறிடுச்சு. இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் பைபிளை இப்போ நீங்கள் புதுசாக என்ன மாதிரி நீங்களும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பைபிளை வந்து நிறைய கொஸ்டின்ஸோடு பார்க்காம, அதாவது பைபிள் உண்மைதானா, பைபிளில் இருக்கிற வார்த்தைகளெல்லாம் உண்மையாகவே பேசுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லாமல், ஏன்னா நானுமே அப்படி தான் பிகினிங்கில் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே இல்லாமல் ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிட்ரலாக பைபிள் உங்ககிட்ட பேசும், உங்கள் ஜேர்னி லிட்ரலாக வேறு மாதிரி மாறும், நம்மளோட தாட் ப்ராசஸே ரியலாக வந்து மாறுறதை நம்மளால் உணர முடியும். ஸோ அதெல்லாம் நான் என் லைஃப்பில் ஃபீல் பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி நான் எங்கள் வீட்டை இப்போ நான் என்னோட பேரண்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொன்னதுலேயே உங்களுக்கு தெரியும். அப்பா வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், அவங்களோட ஐடியாலஜி வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா கிட்டேருந்து காடை பற்றின எந்த ஒரு இன்புட்ஸும் எனக்கு வந்திருக்காது. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே நான் சொல்லதுலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி காடை பற்றி தப்பாகவும் எங்கள் அப்பா வந்து சொல்ல மாட்டாங்க, அதுதான் அவங்களோட இது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அப்படியே வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிற ஒரு பர்சன் தான். ஆனாலும் அவங்க வந்து அம்மாவும் லிட்டரலாக சேம் தான், ரொம்ப வந்து இன்புட்ஸ் கொடுத்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. நீங்களே தெரிஞ்சு நீங்களே வரது தான் கரெக்டாக இருக்குங்கிறத அதுதான் அப்படி அம்மாவோட நம்பிக்கையும் கூட. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து காடை பற்றி எங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணது கிடையாது ரொம்பலாம். அப்படி இருந்துமே அப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்றைக்கி நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பைபிள் படிக்க ஆரம்பித்து இன்றைக்கி எனக்கே பார்த்திங்கன்னா காட் பற்றின ரியலைசேஷன் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். அண்ட் ஐ எம் நாட் இன்ஃப்ளூயன்சிங் யூ, அதை நான் தெளிவாகவே சொல்கிறேன். நான் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, பைபிள் எடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங். நான் ஸ்டார்ட் பண்ண படிக்க ஸோ எனக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு, ரியலாக வந்து எனக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோஸ் மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே தவிர நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சொல்ல. அண்ட் இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். யாராவது ஒருத்தர் வந்து நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ அதை படியேன், நீ இதை படியேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் வந்து சஜஸ்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னி பைபிள் ஜேர்னி ஆர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே நம்ம வந்தாச்சுன்னா அது கரெக்டாக இருக்காதோன்னு எனக்கு தோணுது. யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் மனசார நமக்கு விருப்பப்பட்டு நம்ம வந்தோம் அப்படிங்கிறப்போ அதோட ஃபீலிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வில்லிங் இருந்தால் உங்களுக்கு பர்சனலாக வந்து எனக்கு ஓகே இது என்ன தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்சனலாக உங்களுக்கு ஒரு தாட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும், என்ன மாதிரி ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் 100% நான் சொல்கிறேன். ஏன்னா என் ரியல் லைஃப்பில் நான் அதை உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவில் இதுதான் பேசணும் அதுதான் பேசணும் அப்படின்னு யோசிச்சு எல்லாம் எந்த ஒரு வீடியோலையுமே நான் பேச மாட்டேன். கண்டென்ட் மாதிரி எழுதி வச்செல்லாம் பேச மாட்டேன். கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நான் எனக்கு என்ன தோணுதோ, என் மனசில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அப்படியே பேசுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னவோ ஷேர் பண்ணணும்னு நினச்சி இப்போ என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு தோணுது. இட்ஸ் ஓகே. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா வந்து இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து 50 அதிகாரம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னும் 10 கிட்ட தான் இருக்குது. ஸோ எனக்கு கண்டிப்பாக நான் முடிச்சுருவேன் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மார்னிங் ஒரு 10 அதிகாரம் படிப்பேன், நைட்டு ஒரு 10 அதிகாரம் படித்து ப்ரே பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னையோட எனக்கு ஏசாயா முடிஞ்சிடும். அண்ட் ஏசாயோட ட்ராவல் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன மாதிரி தாட்ஸ் இருந்துங்கிறத தாண்டி
விவசாயம் முடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து மனசளவில் ரொம்ப திடமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நீ பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்துக்கோங்க, சம்ஒன் யாரோ ஒருத்தங்க என் தோளில் தட்டி நீ பயப்படாதப்பா நான் உனக்கு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது வந்து ரியல் லைஃப்பில் எனக்கு கிடைச்சதில்லை. ஆனால் பைபிள் ரீட் பண்ணும்போது சீரியஸாக யாரோ ஒரு பர்சன் என் தோளை தட்டி நீ பயப்படாதடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க, அது வந்து எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் கிடைக்குதா, இல்லை பைபிள் ரீட் பண்ணுற எல்லாருக்குமே இப்படி தான் ஒரு ஃபீல் இருக்குமா, எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா எனக்கு புதுசாக இருக்குது. நிறைய பேருக்கு இது மேபி பைபிள் ரீட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல. ஸோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பைபிள் ரீடிங் ஜேர்னியில் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட சண்டே இப்படி தான் போச்சு. மார்னிங் ரொம்ப பிரகாசமாக நான் சர்ச்சுக்கு போனேன். மதியானத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு பாரம் என்னை போட்டு ரொம்ப பாடாப்படுத்திச்சு. பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே மாறும்.